சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி எம்மையும் எமது சமூகத்தையும் முழு நாட்டையும் பாதுகாப்போம். எட்டு 12/2020 இவ்வருடம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேற்றின் அடிப்படையில் பாடசாலைக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்கும் மற்றும் பாடசாலைகளின் வெட்டு புள்ளியினை தீர்மானிப்பதற்குமான நிகழ்நிலை நிகழ்ச்சி திட்ட தமிழ் மொழி மூலமான பயிற்சி பாசறை வலயக்கல்வி அலுவலக முகாமைத்துவ மண்டபத்தில் வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் தலைமையில் இடம்பெற்றது. ஒன்பது 12/2020 அன்று திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலய அமைப்பினரால் கலாசார மண்டபத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருதல் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வின் போது திருகோணமலை வலய கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் அவர்களினால் பாடசாலை மட்ட சுகாதார கழகத்தின் மூலம் பெண் மாணவிகளுக்கான சுகாதார நிலைமைகளை பாடசாலை மட்டத்தில் மேம்படுத்துவதற்கான செயற்றிட்டம் ஒன்றும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதில் பிரதம அதிதியாக திருமதி ஜே. முரளிதரன் பிரதம செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டார். இங்கு திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலய அமைப்பினரால் பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட சித்திர போட்டியில் சிறந்த ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பாடசாலை சூழ்நிலை பகுப்பாய்வு. மேற்படி செயலமர்வானது திருகோணமலை வலய கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் 10/12/2020 அன்று திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியில் இடம்பெற்றது. இச்செயலமர்வில் பாடசாலை அதிபர்கள், STEC செயலாளர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெற்றனர். சிங்கள மொழி மூல பாடசாலை அதிபர்களுக்கான அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் தொடர்பான செயலமர்வு. மேற்படி செயலமர்வானது 10/12/2020 அன்று திருகோணமலை வலய கல்வி அலுவலகத்தின் முகாமித்துவ மண்டபத்தில் வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் தலைமையில் வலயத்தின் கீழ் உள்ள சிங்கள மொழி மூல பாடசாலை அதிபர்களுக்கு நடாத்தப்பட்டது. பதினொன்று 12/2020 எமது திருகோணமலை வலயக்கல்வி அலுவலகத்தில் வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக வாராந்தம் நடைபெற்று வரும் அலுவலக உட்புற வெளிப்புற சிரமதான நிகழ்வின் நிழல்கள் சில இதோ உங்கள் பார்வைக்கு. பதினொன்று 12/2020 திருகோணமலை வலயத்தின் கீழுள்ள பாடசாலைகளில் இவ்வருடம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேற்றின் அடிப்படையில் பாடசாலைக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்கும் மற்றும் பாடசாலைகளின் வெட்டு புள்ளியினை தீர்மானிப்பதற்குமான நிகழ்நிலை நிகழ்ச்சி திட்ட சிங்கள மொழி மூலமான பயிற்சி பாசறை வலயத்தின் முகாமித்துவ மண்டபத்தில் வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் தலைமையில் இடம்பெற்றது. 12/12/2020 திருகோணமலை வலயத்தின் கீழுள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் தரம் 10-11 மாணவர்களுக்கு எதிர்வரும் 14/12/2020 அன்று வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் தலைமையில் செயல் அட்டைகள் விநியோகிப்பதற்கான முன்னேற்பாடானது வலயக்கல்வி அலுவலகத்தில் நடைபெற்ற போது சில பதிவுகள். 12/12/2020 திருகோணமலை வலயத்தின் கீழுள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் தரம் 10-11 மாணவர்களுக்கு எதிர்வரும் 14/12/2020 அன்று வலயக்கல்வி பணிப்பாளர் திரு எஸ். ஸ்ரீதரன் சார் தலைமையில் செயல் அட்டைகள் விநியோகிப்பதற்கான முன்னேற்பாடானது வலயக்கல்வி அலுவலகத்தில் நடைபெற்ற போது சில பதிவுகள்.